ஸோ இப்போ கடலாமைகள் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்பீஷீஸ். புலியை காப்பாற்றினால் அந்த முழு காடையும் காப்பாற்றலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கடலாமைகள் வந்து ஆயிரம் கிலோமீட்டர்கள் நீந்தி சென்று வெவ்வேறு இடத்துல வந்து இறை தேடும். ஓப்பன் ஓஷன், சீ கிராஸ் பெட்ஸ், அப்புறம் பவளப்பாறைகளில் எல்லா இடத்துலையும் இறை தேடி மறுபடியும் முட்டையிடுற சமயம் வந்து பெண் ஆமை வந்து கரையோரம் வந்து முட்டையிட்டு செல்லும். ஸோ அந்த கரை பகுதி வந்து ஆயிரம் குஞ்சுகள்ல வந்து கடலுக்குள்ள போனா ஒரு குஞ்சு தான் இனப்பெருக்க வயசுக்கு வரும். 999 குஞ்சுகள் வந்து ஜெல்லிஃபிஷ் ஆகாரமா மீன் குஞ்சுகளும் மீன் முட்டைகளை சாப்பிடும். ஸோ ஆமைகள் வந்து ஜெல்லிஃபிஷின் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ரொம்ப முக்கியமான வேலை. வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்னேகா. கடலாமைகள் பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த கடலாமைகளோட பாதுகாப்பு வந்து மெரைன் ஈகோசிஸ்டம் பேலன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. அப்படி இந்த கடலாமை பாதுகாப்புல பல வருடங்களா தொடர்ந்து ஆக்டிவா இயங்கிட்டு வர ட்ரீ ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் சேர்பர்சன் டாக்டர் சுப்ரஜா தாரிணி மேம் இன்னைக்கு நம்மளோட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேம், வணக்கம். வணக்கம் மேம். ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க இந்த கடலாமை பாதுகாப்புல நீங்க எவ்வளவு வருஷம்னா தொடர்ந்து ஆக்டிவா ஈடுபட்டு வரீங்க? எங்கிருந்து உங்களுக்கு இந்த ஜேர்னி தொடங்குச்சு? 2001 வந்து நான் வந்து ஒரு நேஷனல் ஜியோகிராபிக் டாக்குமெண்ட்ரிய பார்த்துட்டு இருந்தேன். அது டாக்டர் ஜேன் குடால் என்ற அம்மையாரோட டாக்குமெண்ட்ரி. அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொருத்தராலும் இயற்கைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் கேன் மேக் அ டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே வருடம் நான் இந்த நீலாங்கரை பீச்ல வந்து ஒரு காலையில வந்து வாக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆமையை பார்த்தேன். கிட்ட போய் பார்க்கும்போது தான் அதை டிஸ்டர்ப் பண்ணாம கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது தான் பார்த்தேன் அது இறந்து போயிருந்தது. இயற்கையா இறந்து போகல, அது நிறைய இன்ஜுரிஸோட இறந்து போயிருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. இவ்வளவு பெரிய ஆமை வந்து இறந்து போய் கிடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த நீலாங்கரை கிராமத்து இளைஞர்கள்கிட்ட போயிட்டு எதுக்கு இந்த ஆமை எப்படி இறந்து போச்சுன்னு கேட்கும்போது இது சர்வசாதாரணம். எல்லா டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் ஆமைகள் வந்து முட்டையிடும் சமயம், இனப்பெருக்க சமயம். விசைப்படகு வலையில மாட்டிக்கிட்டு இறந்து போய் கரையோரம் ஒதுங்கும். இது சர்வசாதாரணம் அப்படின்னாங்க. எனக்கு வந்து எப்படி சர்வசாதாரணம், இவ்வளவு பெரிய ஆமையா வளர்றதுக்கு எவ்வளவு காலம் ஆயிருக்கும், எப்படி இறந்து போகும்னு நினைச்சு நிறைய படிக்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் கடலாமைகளை பத்தி. அந்த மாதிரி கடலாமைகளை தெரிஞ்சுக்கும் பொழுது நம்ம கரையோரம் வந்து ராமிலஸ் விட்டேக்கர் சார் இந்த crocodile bank ஸ்டார்ட் பண்ணவங்க வந்து 1974-78 அவங்க இந்த கடலாமை பாதுகாப்பு செய்யும் பொழுது ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 100 நெஸ்ட் வந்து அவங்க பாதுகாத்துட்டு இருந்தாங்க, ரெக்கார்ட் பண்ண வச்சிருந்தாங்க. சரி, அந்த மாதிரி இருக்கிற சமயம் இப்ப வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனவ கிராம மக்கள் அதுல ஈடுபட்டு இந்த கடலாமை பாதுகாப்புல ஈடுபடுத்தினா நீடூடி காலம் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவங்களுடைய பேக்யார்ட்ல தான் வந்து ஆமை முட்டையிட்டுட்டு போகுது. ஸோ அவங்க இடத்துல வந்து முட்டையிடுற ஆமைகளை அவங்களே பாதுகாத்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மீனவ கிராம இளைஞர்கள்ட்ட போய் பேசி அவங்கள ஈடுபடுத்தி ஆரம்பிச்சோம். 2002 ஆரம்பிச்சோம். 2002 வந்து மேடம் வந்து எங்க ஊருக்கு நயனார்குப்பத்துக்கு வந்தாங்க. அப்போ வந்து நாங்க வந்து சும்மா இந்த கடலாமெல்லாம் வந்தா முட்டையிட்டு போவோம். அதை எடுத்து நாங்க சும்மா பால் விளையாடுவோம். பசங்க எடுத்து உடச்சிருவாங்க. இப்போ வந்து இது போல வேஸ்ட் ஆகும், நாய் சாப்பிட்டுருவோம் முட்டைங்கள, எல்லாம் வேஸ்ட் ஆகுது. அப்போ சொன்னாங்க இதெல்லாம் செய்யக்கூடாது, கடலாமை வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது பண்ணுது கடலுக்கு, அதனால இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாங்க. கடலாமை பாதுகாப்பு செய்வீங்களான்னு கேட்டாங்க. சரி செய்யறேன்னு சொன்னோம். 26ஆம் நம்பர் நெஸ்ட்ல 116 முட்டை வச்சிருந்தாங்க. 72 குஞ்சுகள் வெளியில வந்திருக்கு. பாக்கி இன்னும் வரும். பட் இது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் டெம்பரேச்சர் டவுனா இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமா ஈவினிங்கே வந்துருச்சு குஞ்சுகள். சாதாரணமா குஞ்சுகள் வந்து
குழுமையா இருக்கிற சமயம் தான் வெளியில வரும். இயற்கை வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கு. ஏன்னா மணல் வெப்பமா இருக்கிற இடத்துல டைம்ல போகும்போது மணல் ரொம்ப ஹாட்டா இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் வெயில் இறங்குனத உடனே குஞ்சுகள் வெளியில வரும். அப்புறம் விடிகாலையில சூரியன் உதிக்கிற முன்னாடி குஞ்சுகள் மணலுக்குள்ளேயே நின்று போயிடும், வெளியில வராது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆமை குஞ்சுகளுக்கு வந்து பிரெயினுக்கு சுத்தி மேக்னடைட் இருக்கு. பிரெயின் செல்ஸ் சுத்தி மேக்னடைட். அந்த மேக்னடைட் வந்து எர்த்துடைய ஜியோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட இம்ப்ரிண்ட் ஆயிடும். அதனால்தான் ஜிபிஎஸ் மாதிரி. அதனால ஆமை குஞ்சுகள் வந்து இந்த கடலுக்குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து நிலா வெளிச்சம், அப்புறம் வேவ் ஆக்ஷன், அப்புறம் அந்த ஓஷன் கரண்ட் நீரோட்டம், அந்த மாதிரி போயிட்டு இந்த ஜயர் வந்து ஒரு ஜயர் 3 to 5 years ஆகும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு சர்க்கிள். ஸோ 3 டைம் அந்த மாதிரி சுத்தும் பொழுது 12 to 15 years ஆயிடும். அந்த டைம் எந்த கடல் கரையில இருந்து குஞ்சுகளா பொறிஞ்சு வெளியில வந்து கடலுக்கு சொல்லுதோ அதே இடத்துக்கு திரும்பி வந்து பெண் ஆமை வயது இனப்பெருக்க வயதில் வந்து முட்டையிடும். அதனால்தான் அந்த கரையை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். எந்த இடையூறு இல்லாம, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம, அங்க கல்லு கொட்டாம அந்த இடம் வந்து ஃப்ரீயா ஒரு இயற்கையான சூழலா இருக்கணும். இப்ப இந்த குஞ்சுகளை எடுத்துட்டு போய் கடல் கிட்ட விட்டுறோம். கடல் கரையில இருந்து 15 அடிக்கு முன்னாடியே விடுறோம். ஏன்னா அந்த இடத்துல போகும்போது அதனுடைய துடுப்பு வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டு நீந்தி போறதுக்கு வசதியா இருக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்றோம். அது தவிர அது போகும் பொழுது எந்த கரையில இருந்து போகுதோ என்றது கூட அந்த சுற்றுப்புறத்தை வந்து அது மனசுல படியறதுக்கு ஹெல்ப் ஆகும். கடலாமைகள் வந்து ஷெட்யூல் 1 இந்தியன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 பிரகாரம் ஷெட்யூல் 1ல இருக்கு. ஸோ அழிந்து வரும் உயிரினங்கள்ல ஒன்று. ஸோ நம்ம பெர்மிஷன் வாங்கணும். ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி பண்ணும் பொழுது இந்த இளைஞர்கள், மீனவ இளைஞர்களை ஈடுபடுத்தி நாங்கள் இந்த கடலாமை பாதுகாப்பு ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் 2006 வரைக்கும் நாங்கள் டெய்லி ரோந்து பண்ணி போயிட்டு அந்த ஆமை முட்டைகளை பாதுகாத்து குஞ்சுகளை விட்டுட்டு இருந்தோம். அந்தந்த இடத்துல பாதுகாத்தோம். அப்புறம் இன்னல்கள் நிறைய இருக்கிறதுனால இந்த மாதிரி வேலி அமைச்சு அதுல பாதுகாத்து நாங்க வந்து கடலாமைகளை பத்திரமா கரைக்குள்ள விட்டு குஞ்சுகள் கடலுக்கு போற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். கடலாமை பாதுகாப்பு செய்யறதுனால கடல் வளம் நல்லா இருக்கு. கடல்ல போறவங்களும் ஆமையை பார்த்தா இல்ல வலையில மாட்டி வந்தா எதா இருந்தாலும் எங்ககிட்ட தான் வந்து சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல கடலாமை பாதுகாவலர் இருக்காரு, அவர்கிட்ட சொன்னா அவங்க ட்ரீ ஃபவுண்டேஷன்ல சொல்லி அதுக்கு நாங்களே என்ன பண்ணியோம், துடுப்பு வெட்டிட்டு வரோம் இந்த வலையில மாட்டி, அதெல்லாம் எடுத்து வந்து பாதுகாத்து நம்ம மெடிசன் போட்டு சரி பண்ணி கடல்ல விட்டு இருக்கோம். அது இல்லாத இது டால்பின் வந்து அது 2 தாயகம் குட்டியை வந்து கரைக்கு வந்துடுச்சு. பெருசு போயிடுச்சு, குட்டி மட்டும் கரைக்கு வந்துச்சு, அது போக முடியுது. நாங்களாம் தூக்கின்னு போய் கடல்ல விடுறோம், ஆனா கரைக்கு தான் வருதாங்காட்டியும் போக மாட்டுது. வரைஞ்சது ஒரு 5 ஹவரா அதுக்கு நயனார்குப்பத்துல இருந்து காணத்தூர் ரெட்டிக்குப்பம் வரையும் விட்டுட்டு, அதாவது காணத்தூர் ரெட்டிக்குப்பம் போய் போட்ல ஏத்தின்னு போய் உள்ள விட்டுட்டோம். சோ நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்ஸ்ல வந்து கடலாமை பாதுகாப்புல ஆக்டிவா ஈடுபட்டு வரீங்க. சோ கடலாமையோட முக்கியத்துவம்னா நீங்க என்ன மேம் சொல்றீங்க? ஸோ இப்போ கடலாமைகள் வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்பீஷீஸ். எப்படி நம்ம வந்து ஒரு புலி வந்து ரொம்ப முக்கியமான ஸ்பீஷீஸ்ன்னு சொல்றோமோ, ஒரு காடு காப்பாற்றணும்னா அந்த புலியை காப்பாற்றினால் அந்த முழு காடையும் காப்பாற்றலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி கடலாமைகள் வந்து 1000 கிலோமீட்டர்கள் நீந்தி சென்று வெவ்வேறு இடத்துல வந்து இறை தேடும். ஓப்பன் ஓஷன், சீ கிராஸ் பெட்ஸ், அப்புறம் பவளப்பாறைகள்ல எல்லா இடத்துலும் இறை தேடி மறுபடியும் முட்டையிடுற சமயம் வந்து பெண் ஆமை வந்து கரையோரம் வந்து முட்டையிட்டு செல்லும். ஸோ அந்த கரை பகுதி வந்து அதுல நியூட்ரிஷனே இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துல வந்து முட்டையிட்டுட்டு போகும்போது அந்த குஞ்சுகள் போயிட்ட உடனே அந்த எக்ஷெல்ஸ், இறந்து போன குஞ்சுகள், உருவாத முட்டை எல்லாமே அந்த மணல் பாங்கான இடத்துக்கு வந்து நியூட்ரிஷன் கொண்டு வரும். அதுலயும் நிறைய செடிகள், கொடிகள், சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு அது நியூட்ரிஷன் கொண்டு வரும். அது தவிர
1000 குஞ்சுகள்ல வந்து கடலுக்குள்ள போனா ஒரு குஞ்சு தான் இனப்பெருக்க வயசுக்கு வரும். 999 குஞ்சுகள் வந்து பெரிய மீன்களுக்கு இரையாகும். சோ உணவு சங்கிலில ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறது. அது தவிர ஆலிவ் ரிட்லி எனப்படும் சிற்றாமை வந்து மணல் பகுதியில இருக்கிற கிரஸ்டேஷன்ஸை வந்து தோண்டி சாப்பிடும் போது அங்க இருக்கிற ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணுது. அது தவிர அது பவளப்பாறையில இருக்கிற புல் பாசி தாவரங்களை சாப்பிட்டு அந்த இடத்த சுத்தப்படுத்தும் போது மீன் வகைகள் போய் முட்டையிடுறதுக்கு வசதி செய்யுது. அது தவிர ஜெல்லி ஃபிஷ் சாப்பிடுது. ஜெல்லி ஃபிஷ் வந்து முக்கியமா என்ன பண்ணும்னா ஜெல்லி ஃபிஷ் ஆகாரமா மீன் குஞ்சுகளும் மீன் முட்டைகளை சாப்பிடும். ஸோ ஆமைகள் வந்து ஜெல்லி ஃபிஷ்ஷின் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ரொம்ப முக்கியமான வேலை கடலுக்கு பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால அது ஃபிளாக்ஷிப் ஸ்பீஷீஸ், ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, இண்டிகேட்டர் ஆஃப் த ஹெல்த் அண்ட் த வெல்த் ஆஃப் தி ஓஷன். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி கடல் ஆமைகள் வந்து அழிஞ்சு வரும் இடங்கள்ல ரொம்ப முக்கியமானதா லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. சோ இந்த ஆமைகள் சந்திக்கிற இன்னல்கள் என்னன்னு சொல்ல முடியுமா? இப்ப ஆமைகள் வந்து கடல்ல இருக்குது, ஆனா எப்படி இறந்து போகுது வலையில மாட்டி நிறைய பேர் எங்களை கேள்வி கேட்டிருக்காங்க. ஆமைகள் வந்து காற்றை சுவாசிக்கும் உயிரினத்தை சேர்ந்தது. நம்மள மாதிரி காற்றை சுவாசிக்கும். கடலின் மேல் பரப்புக்கு வந்து 40 to 45 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து சுவாசிச்சுட்டு போகணும். இந்த மாதிரி சமயத்துல வந்து மீன்பிடி வலைகள்ல முக்கியமா இந்த விசைப்படகு வலைகள்ல வந்து அது 1 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் இழுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரியான வலையில சிக்கும் பொழுது அது மூச்சு வாங்க முடியாம மூச்சு திணறி இறந்து போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இறந்து வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. ஒரு ராம வந்து 2-3 தடவை வந்து முட்டையிடும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் தடவை 140 150 வரையும் விடும். அதுக்கப்புறம் வந்து 70 80 அது போல விடும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 300 முட்டையிடும் ஒரு ஆமை வந்தா. இப்போ 300 ஆமை குஞ்சுகளும் இப்போ ஒரு ஆமை இறந்தா இப்போ 300 ஆமை குஞ்சுகளும் இறந்தா போலதான். அது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால என்ன பண்ணுவோம் நாங்க இந்த வாட்டி வந்து நிறைய 1000 ஆமைக்கு மேல இறந்து போச்சு. 1000 ஆமை இறந்து போனா எவ்வளவு குஞ்சுகள் நம்ம கடல்ல விட்டு அதெல்லாம் உயிராட வந்திருந்தா அதுல நினைச்சா ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நாங்க மீன் வரங்கிட்டு கடல்ல போகும்போதும் நிறைய இறந்து வர்றத நாங்க பாக்குறோம். நிறைய இறந்து மிளந்துட்டு தான் வர மாட்டேன். அது ஆமை வந்து இறந்த உடனே அது மிளக ஆரம்பிச்சேன், மிதந்து தான் வரும். இன்னொன்னு பாரம்பரிய மீனவர்கள் யூஸ் பண்ற, சில மீனவர்கள் யூஸ் பண்ற திருக்க வலை, திருக்கைக்கு செட் பண்ற வலை அண்ட் படங்கா வலை, இது ரெண்டும் வந்து மெஷ் சைஸ் பெருசு. அது தவிர இரவு நேரத்துல போயிட்டு கட்டிட்டு விடிக்காலையில வந்து எடுப்பாங்க. அதுவும் கரைக்கு பேரலா கட்டுவாங்க. சோ அந்த மாதிரி கட்டும் பொழுது கரைக்கு வர ஆமைகள் வந்து அதுல சிக்கிக்கிட்டு இறந்து போகுது. ஸோ இந்த வலைகளை வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 2016 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கு. மெரீன் ஃபிஷரிஸ் ரெகுலேஷன் ஆக்ட்ல ஆமைகள் முட்டையிடும் பருவ காலம், அது நவம்பர்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் இந்த திருக்க வலை, இந்த படங்கியா வலை இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப ரீசெண்டா ஜனவரியில 2000க்கு மேல ஆமைகள் இறந்து போச்சு. அந்த சமயமும் நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் வச்சு ஸ்குவிட், இந்த கனவா மீன் பிடிக்கிறதுக்கு கூட நைட்ல செட் பண்ணக்கூடாது, டே டைம்ல மட்டும் தான் செட் பண்ணணும். ஆமையதான் மாட்டிக்கிச்சுன்னா உடனே விட்டுடணும்னு சொல்லிட்டு அவங்க ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணி அவங்க ஆக்ஷன் எடுத்தாதான் வந்து நம்ம ஆமைகளை பாதுகாக்க முடியும். ஒர்க் பண்ணி. ஓகே, ஸோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து இன்னும் என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்க கடலாமை பாதுகாவலர்கள் அனைவரும் மீனவர்கள். அந்தந்த ஊர்ல வந்து அவங்க ரோந்து பண்ணி போயிட்டு கடலாமைகளை பாதுகாக்கிறாங்க. முக்கியமா எப்படின்னா அந்த ஊர்ல வந்து எப்படி நம்ம மகள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தாய் வீடு திரும்பி வருவாங்களோ மகப்பேறு காலத்துல, அதே மாதிரி அவங்க ஊர்ல இருந்து போன குஞ்சு வந்து பின்ன இந்த இனப்பெருக்க காலத்துல அதே ஊருக்கு வந்து முட்டையிடுது. ஸோ அவங்க ஊரோட பெண். ஸோ அதே மாதிரி அவங்க எல்லாம் ப்ரைட் எடுத்துட்டு அதை பாதுகாக்கிறாங்க. ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் அதை வந்து நல்லா அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த ஊர்ல இருக்கிற கடலாமை பாதுகாவலர்களுக்கு ஐடி கார்ட்ஸ் கொடுத்து அவங்க ரோந்து பண்றதுக்கு நல்லா உற்சாகமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
கவர்மெண்ட்ல இருந்து என்ன வரணும்னா அவங்க அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா கண்டினியூ பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம கடலாமைகளை பாதுகாக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொன்னேன், ராமுலஸ் விட்டேக்கர் அவங்க வந்து அவங்களுடைய டீம் 1974 1978 எடுத்த டேட்டா பிரகாரம் 100 nests per kilometer. ஆனா எங்களோட டேட்டா இப்ப இந்த 23 years பண்ணிட்டு இருக்கிறதுல ஸ்டார்டிங்ல வந்து எங்களுக்கு 14 nests per kilometer இருந்தது. இப்ப பார்த்தேன்னா நமக்கு வந்து 9 or 10 nests per kilometer. ஓகே. ஸோ நமக்கு 10% தான் பாப்புலேஷன் இருக்கு. 1974 டு இப்ப பார்த்தோம்னா எத்தனை வருஷம்? 50 வருஷம் தான், 55 வருஷம். அதுல நமக்கு இப்ப 10% பாப்புலேஷன் இருக்கு. 90% அழிஞ்சு போச்சு. ஸோ இன்னுமே நம்ம வந்து அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம இருந்தோம்னா ஃபுல்லா அழிஞ்சு போயிடும். சோ இதுக்கெல்லாம் அவேர்னஸ் பண்ணிருக்கீங்களா? அதுல தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்களா? காசிமேடு போயிருக்கோம். காசிமேடு போய் எல்லா டிராவல் போட்லயும் வந்து அவேர்னஸ் பண்ணியிருக்கோம். நாங்க அவேர்னஸ் பண்ணும்போது கில்நெட்ல சொன்னாங்க, இந்த ஒரே ஒரு இந்த வலையில மட்டும் 100 ஆமை மாட்டுச்சு. ஆனா 100 ஆமையில 1-2 தான் உயிரோட இருந்து மிச்சம் எல்லாம் இறந்து போச்சு. எங்களாலேயும் நாங்க மீனுக்கு தான் விடுறோம், ஆனா ஆமை வந்து மாட்டிச்சு, எங்களால ஒண்ணும் செய்ய முடியல அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த வலை வந்து அதுல ஆமை மாட்டினா சான்ஸ் இல்லை, அது இறந்துதான் போயிடும். அது ஒண்ணு. அந்த டிரால் போட் வந்து 3 hour 4 hour இழுப்பாங்க. ஆமை வந்து 45 நிமிஷத்துக்கு ஒரு மட்டும் வெளியே வந்து மூச்சு வாங்கிட்டு தான் அது உள்ள போகும். அதனால வந்து அது மூச்சு திணறி நிறைய இறந்து போகுது. இப்ப பாத்தீங்கன்னா மூச்சு திணறி இறந்து கழுத்து வீங்கி போய் தான் நிறைய ஒதுங்கிச்சு. ஏதாச்சும் ஒண்ணுதான் வந்து துடுப்பு கட்டாயி இந்த ஓடு பின்னாடி அடிச்சிருக்காங்க, ஓடு உடஞ்சி அது போல வந்து பார்த்துருக்கோம். இன்னொன்னு வந்து ஒன்னொன்னு கழுத்தே இல்லாத கூட வந்து, தலையே இல்லாத கூட வந்து ஒதுங்கி இருக்கு. அப்படியும் பார்த்துருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. ஆமைகள் இறப்பு இந்த வருஷம் ரொம்ப அதிகம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா கடலுக்கும் நிலத்துக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம டெய்லி லைஃப்ல வந்து நமக்கு ஓஷன் அண்ட் லேண்ட்ல இருக்கிறாங்க, நமக்கு கனெக்ஷன் ரொம்ப இருக்கு. வி ஆர் கனெக்டட் டு தி ஓஷன். நம்ம நிலத்துல பண்ற ஒவ்வொரு செய்கையும் செயலும் கடலை பாதிக்கும். மீனவராக கடல்ல இருந்து நாங்க போறோம், மீனை எடுத்துக்கிட்டு தான் வரோம். ஆனா கடலுக்குன்னு நம்ம ஒண்ணும் செய்யல. வந்து கடலுக்கு செய்யணும்னா இப்போ நம்ம ஆமையை பாதுகாத்து கடல்ல விட்டா அது நம்ம கடலுக்கு செய்யற நன்றியா இருக்கு. ஆனா கடல்ல போய் அது ஆமைகள்ல இருந்தாதான் நம்மளுக்கு மீன் நிறைய கிடைக்கும். ஏன்னா அது சுத்தமா பாறை எல்லாம் சுத்தம் பண்ணி அது சுத்தம் பண்ணாதான் போய் மீன் முட்டை இட்டு குஞ்சு பொரியுது. ஆனா நம்மளுக்கு மீன் கிடைக்கும். மீன் கிடைச்சாதான் நம்மளும் எடுத்துட்டு வர முடியும். அதனால நம்மளும் இந்த ஆமைகளை பாதுகாத்து கடல்ல விட்டு, அதனால கடலுக்கு செய்யற நன்றியா நம்ம நினைக்கிறோம். நம்ம இங்க போடுற குப்பை ரப்பிஷ் எல்லாமே கடலுக்கு போகும். ஏன்னா மழை வரும்போது ரிவருக்கு போயிடும், அங்கிருந்து கடலுக்கு போகும். ஸோ நம்ம வந்து அது அன்றாட செய்யற வேலையை வந்து நம்ம கவனமா என்ன இயற்கைக்கு பாதகம் இல்லாம இருக்குமான்னு யோசிச்சுட்டு நம்ம ஒரு சின்ன செயல் செஞ்சாலே நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து கடலுக்கு செய்யற ஒரு பெரிய நன்றியா இருக்கும். சோ தொடர்ந்து இவ்வளவு வருஷங்கள் இயங்கிட்டு வரீங்க, இதுல இவ்வளவு இன்னல்கள் இருக்கணும்னு சொல்றீங்க. ஆனாலுமே தொடர்ந்து இதே பணியில நீங்க செய்யறதுக்கு ஊக்குவிக்கிறது என்னன்னு மேம் சொல்லுவீங்க? நான் ஃபர்ஸ்ட் 2003 ஒரு ஆமை குஞ்சுகள் கடலுக்கு போறத பார்க்கும் பொழுது ஒரே ஒரு ஆமை குஞ்சு வந்து ஒருத்தருடைய கால் தடயத்துல வந்து விழுந்துருச்சு. அப்புறமா அதுல இருந்து வெளியில வந்து அது கடலை நோக்கி செல்லும் பொழுது அங்க ஒரு வேஸ்ட் ஸ்லிப்பர் இருந்துச்சு, அதுலயும் போய் மாட்டிக்கிட்டு மறுபடியும் அதுல இருந்து வெளியில போகும்போது ஒரு அலை வந்து அதை அடிச்சிச்சு. அலை வந்து அடிக்கும் போது அது திரும்பி விழுந்துருச்சு. ஐயோ ஆமை குஞ்சு திரும்பி விழுந்துருச்சேன்னு ஓடி போய் அது திரும்ப போகும் முன்னாடியே அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திரும்பிக்கிட்டு மறுபடியும் கடலை நோக்கியே சென்றுட்டு இருந்துச்சு. ஸோ அதுல இருந்து நமக்கு வந்து ஒரு விடாமுயற்சி, என்ன கஷ்டம் என்ன இன்னல் என்ன அவச்சொல் வந்தாலும் நம்ம வந்து செய்யற வேலை வந்து விடாமுயற்சியோட நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். இதே தான் வந்து இந்த வேலையில மட்டும் இல்லை, யாரானும் எந்த வேலை எந்த காலேஜ் எந்த சப்ஜெக்ட் எது பண்ணாலும் நம்ம என்ன கோல் வச்சிருக்கோமோ அதை நம்ம மைண்ட்ல வச்சுட்டு நம்ம 100% செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 100% நம்ம கொடுத்து செஞ்சுட்டே இருக்கும்போது அது எப்பயாவது ஒரு டைம் அது வந்து ஃபுல்லா சக்சஸ் ஆகும். ஸோ இதுதான், நான் எந்த கஷ்டம் என்ன அவச்சொல் வந்தாலும் விடாமுயற்சியோட செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆமைகளுடைய கஷ்டங்களுக்கு நாங்க திரும்பி பார்க்காம வேலை செஞ்சுட்டே இருக்கோம். மகன்
மருமகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.